சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஆர்எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி, திமுகவுடைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஆர்எஸ் பாரதிக்கு அவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனா முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்ட்டு இப்ப அது பேசக்கூடிய தேவை என்ன வந்துச்சு? நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசுறாங்களா? சரி, ஓகே. அவர் சொல்ல எனக்கு வயசாயிட்டு நான் பேசலாம், எனக்கு உரிமை இருக்கு. எம்ஜிஆர் அவரோட உட்காந்து நான் சாப்பிட்டவர்னாரு. உண்மையிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த ஆர்எஸ் பாரதி இப்படி பேசுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இவங்களுக்கு முதல்ல எதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும்? பிரதான எதிரி எங்களுக்கு திமுக தோக்கடிக்கிறது மட்டும்தான் இங்க வேலை. திமுக தான் எங்க எதிரினே பிக்ஸ் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு களப்பணியாட்டி தேர்தலில் நிக்கிறவங்க தான் அண்ணா திமுக அதிமுக. இதுல அவங்களுக்கு இடம் இவங்க போய் கேட்டாங்களாம். கேட்க வேண்டியதானே, அன்னைக்கு சிட்டிங் முதலமைச்சர் அவர் தானே, அவர் தான் முதலமைச்சர். எப்படியே வந்துட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி, எப்படியே வந்துட்டு போறாரு, அவர் தான் ரூலிங்ல முதலமைச்சர். இவங்க போய் கேட்க போறதே பெருசா. இப்ப அவங்க அதை சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மையார் அவர்கள் இருந்திருந்தா இப்போ கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுது. உண்மையிலே கொடுத்துருப்பாங்களா? உண்மையிலே கொடுத்துருப்பாங்களா? அவரு கொடுத்துருக்கிறாரு, ஓகே, அது முடிஞ்ச கதை முடிஞ்சதாவே இருக்கட்டு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவர்கள் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த ஆர்எஸ் பாரதி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கருணாநிதி அவர்கள் குறித்து பாடலாம் பாடினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சுது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பாட்டு எழுதினவன் யாரோ அவனை பிடிக்கிறதுக்கு தெரியாது, அவனை பிடிக்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதை சொல்லி விமர்சனம் என் நக்கலாவே பாடினதாக இருக்கட்டுமே, பாடினவன் மேலே போய் இப்படி பாடி இருக்காங்கன்னு சொல்லி பாடினவன் மேலே போய் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதில் கேட்ட வார்த்தை என்ன, சண்டாளம் அப்படின்னு. இதே ஆர்எஸ் பாரதி இந்த காணொலி இருக்கு, நானே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கையெழுத்து சண்டாளன் போடாத காரணத்தினால் 50 பேர் செத்தாங்க. ஆர்.என். ரவி கையெழுத்து போடாத காரணத்தினாலே 50 பேர் செத்தாங்க. இப்ப இவர் மீது வழக்கு போடலாமா போட முடியாதா? அதாவது அவர்கள் மறைந்த தலைவர்கள் மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டாங்க. மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்றதே ஒரு தேவையில்லாத விஷயம் தான். அது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு இல்ல, பேசக்கூடாது. இப்ப ஆர்எஸ் பாரதிக்கு வேற வேலையே இல்லையா? தேர்தல் சமயத்தை அந்த திமுக வேற வேலையே இல்லையா? உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி சொல்லி செஞ்சுட்டு போக வேண்டியதுன்னா மைக்கு கிடைச்சிச்சுன்னு பேச வேண்டியது. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனாலும் ஒரு தனி மனித தாக்குதல் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுக எந்த அளவுக்கு போய் கெட்டு போய் கிடக்குன்னு பாத்துக்கங்க. இந்த ஆர்எஸ் பாரதி தான் சிட்டிங் ஆளுநர், தற்போதைய ஆளுநர் குறித்து அந்த சண்டாளன் ஒரு கையெழுத்து போட்டிருந்தா இவர் சொன்ன வார்த்தை இது. இக்காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சண்டாளன் ஒரு கையெழுத்து போட்டிருந்தா அன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கும். நீங்க கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழத்து தலையெழுத்தே மாத்திருக்கு நான் சொல்லுவேன். அப்படி பல உதாரணம் சொல்லலாம். மேடைக்கு மேடை, மேடை கிடைச்சின்னு வழக்கம் இந்த திமுக காரங்க இந்த வயசு ஒரு கட்டத்துக்கு மேல வயசு ஆயிட்டுனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனாலதான் நான் அடிக்க வெயிலுக்கு என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இது தொடரட்டு, அவங்களுக்கு தொடர ஒரு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா அவங்க தலையில அவங்களே மண்ணெளி போட்டதுக்கு சமம். இது குறித்துலாம் பேச மாட்டாங்க. இது குறித்துலாம் சபை நாகரிகம் அதான் நீங்க சொல்லுவீங்களா, மித்தவங்க யாரும் பேசிட்டா மட்டும் வழக்கு தொடர்ந்துட வேண்டியது. அவதூறா பேசிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. மொத்தத்துல இந்த வார்த்தை தேவையா? இந்த வார்த்தை தேவையா? தேர்தல் நெருங்குதுன்னா நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஏன் கொடுக்கணும் அவங்க கேட்கிறேன். எதிரியே கருணாநிதி தான் என்று சொல்லி தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள் தான் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். எதுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நான் தான் கேட்கிறேன். யாரு பொதுவான கேள்வி, எதுக்கு கொடுக்கணும்? போய் கேட்கணுமா? இப்ப கொடுத்துட்டாங்க இல்ல, எப்படி சாதிச்சு வாங்கணுமோ, எப்படி இது பண்ணி வாங்கணுமோ, எப்படியோ ஒண்ணு வாங்கிட்டீங்க இல்ல, அதோட போக வேண்டியதானே. கொடுக்காததுக்கு அவர் உடனே சம்மதிச்சிருந்தாருதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதிமுக தொண்டனே எதிர்க்க மாட்டான். அவர் அன்னைக்கு ஒரு பேர் கேட்டாங்க, தலைவர் சொல்லிட்டு போய் கேட்டாங்களாம். சரின்ட்டு சம்மதிச்சிருந்தா முதல்ல சம்மதிக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதான எதிரியா சித்தரிச்சுதான் தேர்தலே சந்திக்கிறாங்க. இவன் சம்மதிச்சுக்கே கூடாது. அப்படி சம்மதிச்சிருந்தா எவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு பேசி இது பண்ணி வாங்கிட்டாங்க. அப்ப அதோட சைலண்டா போயிடணும். அதை விட்டுட்டு நான் இடம் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, இவ்வளவு பேசுறது தேவையில்லாத. அதுவும் ஒருமையில ஒருத்தரை பத்தி இப்படிலாம் பேசுறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ அவங்களுக்கு தான் மயக்கு இருக்குன்ட்டு பேச முடியுமா? இப்ப அவங்களை குறித்து பேசினா இவங்க விடுவாங்களா? அந்த திமுக விடுமா? மொத்தத்துல இவங்க அப்பப்போ நாடகம் ஆடுவாங்க. எம்ஜிஆர் அவர்களோட நாங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம், நாங்கள் எவ்வளவு நண்பர்கள், அசம்பிளில போய் பேச வேண்டியது மனசாட்சியே இல்லாம. தலைவன் இருக்கிறான் கலங்காத, இது என்னமோ கருணாநிதி அவர்களுக்கு தான் பாடினார், அந்த தலைவன் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திமுக உருட்ட வேண்டியது, அசம்பிளிலே போய் பேச வேண்டியது.
எம்ஜிஆர்கள் நல்லவர்கள் தான். அம்மையார் இருக்கும்போது பேச மாட்டாங்க, அப்பெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இன்னைக்கு அம்மையார் அவர்கள் இல்ல, ஆனா இப்ப இன்னைக்கு பேச வேண்டியது. அம்மையார் அவர்களும் நல்லவர்கள் தான், ஆனா நீங்க தான் கெட்டவங்க. அதாவது எப்படின்னா ஒரு 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 தலைமுறை போனா அடுத்த அவங்கள ஃபுல்லாக புகழ்ந்து பேச வேண்டியது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கியது எதற்கு? இப்போ அதான் கேள்வி. இங்கே ஒன்னாவே இருந்துக்காங்க, ஒன்னா ஒரு நல்லபடியா ஒரு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம்னு சொல்லி தான் எம்ஜிஆரே சேர்ந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது எவ்வளவு பெரிய கேடு கட்ட இயக்கம்ட்டு. அப்படி நினைச்சுதான் அவரே கட்சி தொடங்கினாரு. இன்னைக்கு என்னமோ எம்ஜிஆரை புகழ வேண்டியது. எம்ஜிஆர் கூட எங்களுக்கு எப்படின்னு தெரியும், நாங்க அப்படி இப்படி நாங்களாம் ஒன்னா இருந்தோம். இருக்கும்போது வெளியில கூட உயிரோட இருக்கும்போது தேர்தலில் கூட ஜெயிக்கல, ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்கல திமுக. இன்னைக்கு இல்லாத போது அப்படியே அங்க புகழ்ந்து பேச வேண்டியது. இன்னைக்கு அம்மையார் இல்லாத போனோம்னா இங்க புகழ்ந்து பேச வேண்டியது. இது ஒரு பொழப்பா திமுகவுக்கு? இப்ப இவங்க எல்லாம் பேசிதான் நீங்க அரசியல் செய்யணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இருந்தாலும் இந்த பேச்சு தேவையற்ற பேச்சு திரு RS பாரதி அவர்களுக்கு. இப்படி அதிமுக சொந்தம் கொண்டாடிதான் இப்படி ஓட்டு வாங்குவீங்களா? அப்புறம் உங்களுக்கான ஒண்ணுமே இல்லையா? உங்க தலைவருக்கான ஒரு அடையாளமும் ஒண்ணும் இல்லையான்னு இப்ப எல்லாருக்குமே எழுது. இவங்க வழக்கமா பேசுறதுதான் ஆனா ஊனா அப்படி இப்படி எல்லாம் இந்த அதிமுக பெத்து போட்டதுதான், அங்க இருந்து போனதுதான். ஏகப்பட்ட பேர் போனவங்க இங்க இருந்து ஓடி போனவங்க தான், அப்படிதான் சொல்லணும், பச்சையா சொல்லணும்னா. அப்போ எல்லாம் சுயநலத்துக்காண்டி சுயலாபத்துக்காண்டி இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று அவ்வளவு நீங்க வந்து இந்த திமுக காரங்க வந்து அவ்வளவு எம்ஜிஆருக்கு அப்படி பற்று, அப்படி எங்க தலைவர் நாங்களாம் ஒன்னா நாங்க கூட அப்படி இருந்தா நீங்களா இப்ப இப்படி இல்லைன்னு சொல்லி காமிக்கிறீங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அப்ப இருந்த அரசியல் வேற, இப்பதான் பரவாயில்ல, எப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி இருந்தாங்களா? அசம்பிளியில இப்படி பேச முடியுமா? எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இருக்கும்போது இப்படி பேசுவீங்களா? இவங்களை பதில் சொல்ல முடியுமா? அம்மையார் அவர்கள் இருந்தபோது பேச முடியுமா? இன்னைக்குதான் ஏதோ பரவாயில்ல, அந்த டைலாக் இன்னைக்குதான் பொருந்தும். அப்ப இல்லாத தலைவர்கள் வந்து எப்படிலாம் அதாவது எப்படி பேசி கவர் பண்ணணும். அவர் வீட்டிலே சாப்பிட்டா எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும், உங்களை வேண்டாம் ஒட்டுமொத்தமா வேண்டாம் தெரிஞ்சா புலக்கெடுத்து தானே உங்களுக்கு எதிராகவே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் இந்த நாடகம்? இந்த அதிமுகவை ஐஸ் வச்சு பேசுறது, இந்த அதிமுகவை ஐஸ் வச்சு அப்படியே இந்த இதா பேசுறது, இந்த அசம்பிளிலும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இப்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இதை தொடாம இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க எதிரியை கூட எதிரியா தான் சந்திக்கணும், எதிரியை கூட எதிரியா தான் பார்க்கணும். எவனா இருக்கட்டு, எதிரினா நீ எதிரிதான் அப்படி நினைச்சு இவங்க பண்ண மாட்டாங்க. அதிமுக காரங்கன்னா சொல்லலாம், பிரதான எதிரி திமுக தான். இதை விட ஒரு கொள்கை என்ன உண்டு? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கொள்கையை வச்சுக்கோ அந்த கொள்கையில அவங்க காப்பாற்ற மாட்டாங்க. அதை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிதான் எம்ஜிஆர் அவர்களே கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ உங்க கொள்கை என்ன கொள்கை அப்படின்னு எம்ஜிஆர் அந்த கொள்கையை நாங்க அவங்க செய்ய மாட்டாங்க, நாங்க செய்வோம். எங்க மெயின் கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். திமுக தீய சக்தின்னு சொன்ன ஒரு இயக்கம் இன்னைக்கு வந்து அவங்களை பேசிதான் இப்படி பொழப்பு நடத்தணுமான்னு தெரியல. இதை ஒரு அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டாங்க. மொத்தத்துல திமுக எதிர்பார்க்க எவனுமே இதை ரசிச்சுக்க மாட்டாங்க என்பதுதான் ஒரு உண்மை. ஃபுல்லா அங்க இருந்து போயிட்டு இங்க போக வேண்டியது. இங்க போனதுக்கு அப்புறம் சரி இருக்க வரைக்கும் இருக்குமா, நம்ம செய்த வரைக்கும் செய்யுமா, என்ன அமைச்சர் பதவி அது இந்த இடம் தகுந்து மாறாங்க தெரியுமா? அவங்க மட்டும் எல்லா பக்கம் போனாலும் ஜெயிச்சிருவாங்க, எங்க போனாலும் ஜெயிப்பாங்க. அது டெக்னிக்கலா கரெக்டா மாறிடுவாங்க. இதான் அவங்களுடைய அந்த என்னது கொள்கை சொல்லுவாங்கல்ல, கொள்கை கட்சியோட ஒரு இது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தேவையற்ற பேச்சை தான் திரு RS பாரதி அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இது தேவையில்லாத கருத்து. என்னைக்கு இதுக்கு வந்து மொத்தமா வாங்கி கட்ட போறான்னு தெரியல. நன்றி, வணக்கம்.